الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் ஒரு மகத்தான தீர்வு என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில 25ஆம் நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் தற்கொலை செய்து கொள்வது ஒரு கோழைத்தனமான ஒரு முடிவு, அந்த முடிவுக்கு யாரும் வந்துவிடக்கூடாது என்பது குறித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய சில எச்சரிக்கைகளை பார்த்தோம். அதனுடைய இறுதியாக ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்ய சென்று வீரதீரமாக போரிட்டு அந்த வேதனை தாங்க முடியாமல் அவர் தற்கொலை செய்து கொண்ட காரணத்தினால் அவர் நரகவாசி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்ததை பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு போர்க்களத்தில் இதே மாதிரி ஒரு தோழர் நடக்கிறார். அது ஒரு போர்க்களம். இன்னொரு போர்க்களத்தில் என்ன செய்கிறார் என்று கேட்டா, ஒரு வீரமா ஒருவர் போரிடுகிறார். அவரை வாளை எடுத்து சுழற்றுவதை பார்த்தால் இந்த போர்ல இவர்தான் அதிகமான பங்களிப்பு செய்தவர் என்று நினைக்கும் அளவுக்கு அவருடைய நிலைமை இருந்தது. அது சஹாபாக்கள் அந்த வார்த்தையை சொல்லியே பாராட்டுறாங்க. நம்மளால ஒப்பிட முடியாது அவரோட, அவர் அந்த அளவுக்கு நல்லா பாடுபடக்கூடியவராக இருக்காருலாம் சொல்றாங்க. அவரை பற்றி இப்படி பேசிக் கொண்டிருப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதில் விழுந்தவுடனே, அமா இன்னஹு மின் அஹ்லின் நார், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீர்களோ அவர் நரகவாசிங்கிறாங்க. அவரு நல்ல போர்க்களத்தில் தீவிரமா போராடிட்டு இருக்கிறார். போர்க்களத்தில் இந்த மாதிரி அவருடைய வீரத்தை மற்றவங்க பாராட்டுறாங்க. இவங்களை போர்களே பாராட்டுறாருன்னா எவ்வளவு வேகமா அவருடைய செயல்பாடு இருக்குன்னு பாருங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகவாசின்ட்டாங்க. அப்போ ஒருத்தர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் அவரை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன், நரகவாசின்னு ஏன் சொன்னாங்க? இவருடைய செயல்பாடுல நல்லா தானே இருக்குது, உயிரை தியாகம் பண்ணத்தானே வந்திருக்கிறாரு என்று அவர் கூடவே நான் என்ன செய்யறேன், நான் போருக்கு போனா கூட போற மறந்துட்டு அவர் அங்க போனா அங்க போய் பின்னாடி நின்றுக்கிறது, இங்க போனா இங்க வர்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது உறவு பார்க்கறதுக்கு இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னாங்க, அவரை நரகவாசின்னு எதற்காக சொல்லியிருப்பாங்க என்பதற்காக வேண்டி ஒரு மனிதர் என்ன செஞ்சாரு, அவரையே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு கடுமையாக காயமடைந்து விட்டார். யாரே அந்த வீரமா போரிட்டார் இல்லையா, யாரை நரகவாசி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அவர் ஒரு கடுமையான காயமடைந்த உடனே அவர் தாங்க முடியாம என்ன செய்யறாரு கேட்டா, தன்னுடைய வாளை பூமியில நட்டி அதுல போய் விழுந்து ஈட்டியால என்ன செய்யறாரு, வாளை நட்டி வைத்து கூர்மையான பகுதியில தன்னுடைய மார்பு அழுத்தி இறந்து போயிடுறார். வேதனை தாங்க முடியாம வெட்டு கிட்டுப்பட்ட ரத்த காயமா இருக்கிறா, அந்த வேதனை ரொம்ப கஷ்டமா இருந்தவுடனே செத்துட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இறந்து போய் விடுகிறார். அப்ப இத அந்த கூட இருந்து அதை பார்க்கிறாரு. ஆஹா, இதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, இவர் தற்கொலை செய்வார் என்பது வகையில எல்லாம் அறிவிச்சு கொடுத்துருப்பான். எல்லாத்தையும் சொல்ல முடியாது. யாரை பற்றி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் அறிவித்து கொடுத்தானோ அந்த மாதிரி 1-2 பேருக்கு இப்படி சொல்லுவாங்க. அப்ப அவருடைய மரணம் சரியா வராது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடமிருந்து செய்தி வந்த அடிப்படையில் சொன்னார்கள். அப்ப இதை பார்த்துட்டு அந்த தோழர் கண்காணிச்சார் இல்லையா, அவர் போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்வாரு, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு நான் சாட்சி சொல்கிறேன், நீங்க சொன்னபடி நடந்துருச்சு. அவர் நரகவாசின்னு சொன்னீங்க, நாங்க எல்லாம் சொர்க்கவாசிங்கிற மாதிரி அவருடைய செயல்பாடு இருந்தது, கடைசியில பார்த்தா நீங்க சொன்னது கரெக்டா நடந்துருச்சு, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று அவர் சொல்கிறார். இது முஸ்லிம்ல 320வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப நம்ம தற்கொலைங்கிற ஒரு முடிவுக்கு வருவது எவ்வளவு பயங்கரமான பாரதமான ஒரு குற்றமாகிறது. நம்ம நரகப்படுகொலையில தள்ளுகிறது. அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் தியாகம் செய்ய வந்தா கூட அது அழிஞ்சு விடுகிறது என்று சொன்னால், நம்மளை போல பாவங்களை அதிகமாக செய்யக்கூடியவர்கள், குறைவாக நன்மைகளை செய்யக்கூடிய நம்ம கதி என்ன ஆகும்? நம்ம தற்கொலைங்கிற முடிவுக்கு வந்தோம் என்றால் நம்முடைய மர்ம வாழ்க்கை என்ன ஆகும் என்று செய்யணும். இப்படி நினைத்து பார்ப்பார்களே ஆனால் எந்த ஒரு முஸ்லிமும் எவ்வளவு பெரிய இக்கட்டான துன்பத்திற்கு உள்ளானாலும்
தற்கொலை செய்யவே மாட்டான். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்துல யாராவது இறந்தாங்கன்னா அவங்க தான் ஜனாஸா தொழுவிப்பாங்க. மற்ற காரியங்கள்ல விரும்பினா கல்யாணத்துக்கு போனா போகாம இருந்துக்குவாங்க, அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மௌத்தாகி விட்டார்கள் என்று சொன்னால் அவங்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, ஜனாஸா தொழுகை நடத்துவார்கள். அவங்கள சொல்லாம சமயத்தில் ராத்திரில போய் அடைக்கிடுவாங்க. இரவு நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு என்னுடைய துவா அவர் கிடைக்கணும்ல, நான் வாழ்கிற காலத்தில் ஒருத்தர் மரணித்திருக்கிறாரு, என்னுடைய துவா ஜனாஸா தொழுகைங்கிற துவா. ஜனாஸா தொழுகைன்னா அது பூ செய்தாலும் கிடையாதுல, அது இறந்து போனவருக்காக ஓதக்கூடிய துவா தான் ஜனாஸா தொழுகைங்கிறது. அது அவர் கிடைக்கலையே, ஏன் எனக்கு சொல்லாம விட்டீங்கன்னு சொல்லி எல்லாம் கபர்ல போய் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழுகை நடத்துறாங்க. அப்ப தன்னுடைய உம்மத்துல தான் வாழுகிற ஹயாத்தோட வாழுகிற காலத்துல தன்னுடைய ஊர்ல யாரெல்லாம் மரணிக்கிறார்களோ, முஸ்லிம்களாக மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு ஜனாஸா தொழுகை நடத்துவதை நான் தான் நடத்துவேன், என்னுடைய ஜனாஸா தொழுகை கண்டிப்பா இருக்குது என்று அவங்க நடந்து கொள்வார்கள். 2 பேருக்கு மாத்திரம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஜனாஸா தொழுகை நடத்த மாட்டாங்க. ஒரு ஆள் யாருன்னு கேட்டா கடன் வாங்கினவர் ஜனாஸா கொண்டு வந்தவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, கேட்பாங்க, இவரு கடன் பட்டிருக்கிறாரா? ஆமான்னு சொன்னா சரி, கடன் பட்டிருக்காரு, ஏதாவது விட்டுட்டு போயிருக்காரா கடன் அடைக்கிறதுக்கு? 1 லட்சம் ரூபாய் கடன் பட்டிருக்கிறாரு, 1 லட்சம் ரூபாய்க்கு சொத்து வச்சிருந்தாருன்னா கடனாளி இல்லை தானே, அதை விட்டு அடைச்சிடலாம்ல. சரி, கடன் பட்டிருக்காருன்னு சொன்னா கடனை அடைப்பதற்கு ஏதாவது வைத்து விட்டு போயிருக்கிறாரான்னு கேட்பாங்க. அதுவும் இல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்கன்னு கேட்டா, அப்படின்னா நீங்க தொழுவிச்சுக்கிறீங்க, சல்லு அலா சாஹிபுக்கும், உங்கள் தோழருக்கு நீங்களே தொழுவிச்சுக்கிறீங்க, நான் தொழுவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை தொழுவிக்க சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சொல்லுவது எதுக்கு அவங்க சொல்றாங்க சொன்ன உடனே பல சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, இறக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரை நான் அந்த கடனுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன், அவர் எவ்வளவு கொடுக்கணுமோ அதுக்கு நானாச்சு, நீங்க தொழுவீங்கன்னு சொன்ன பிறகு தொழுவிப்பாங்க. அவர் கடனாளியா மௌத்தாக கூடாது அறிவிப்பாங்க. அறிவிச்ச உடனே சஹாபாக்கள் யாராவது என்ன செய்வாங்க, கொஞ்சம் நடுத்தரமா வசதி உள்ளவங்க, அவர் எவ்வளவு கடன் இருக்குது அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொன்ன உடனே அப்படின்னா கடனாளியா இல்ல அப்ப நம்ம தொழுவிக்கலாம் தொழுவிப்பாங்க. இது கூட ஆரம்ப கட்டத்தில். பிற்காலத்தில் இஸ்லாமிய அரசாங்கத்தில் பணம் நிறைய குவிந்து கஜானா நிரம்பி வழிகிற அளவுக்கு செல்வ செழிப்பு ஏற்பட்ட பிறகு அப்ப என்ன செய்வாங்கன்னா கேட்க மாட்டாங்க, கடனாளியா இருந்தாலும் இவர் கடனாளியான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொன்னா இவர் கடனுக்கு நான் பொறுப்பு, அரசாங்கம் பொறுப்பு, மன்னர் பொறுப்பு, ஜனாதிபதி பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவங்க தான் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு எல்லாரும் சொல்லிப்பாங்க. ஆரம்ப காலத்துல கடனாளிக்கு யாராவது பொறுப்பேற்றுக் கொண்டாதான் சொல்லிப்பாங்க, அல்ல சொத்து விட்டுட்டு போயிருந்தா சொல்லிப்பாங்க. அதுக்கு பிற்காலத்தில் என்னவாச்சுன்னு சொன்னா அல்லாஹ் நிறைய வெற்றிகள் எல்லாம் கொடுத்து ஜகாத் பணம் எல்லாம் நிறைய பைத்துல் மால்ல சேர்ந்த பிறகு அனைவருடைய கடனுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. உலகத்துல எவனும் எந்த நாட்டிலையும் இப்படி செய்யவே முடியாது. உலகத்துல எந்த நாட்டிலையும் அவன் வாங்குற கடனை நம்ம தான் கட்டி வச்சிருக்கான். இப்ப நாட்டுல இந்தியா கடன் வாங்கி இருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு குடிமகனும் இன்னைக்கு 2-3 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் கடன் அடையும். அப்ப நம்ம 50 பேரும் காட்டி கடன் வாங்கி வச்சுட்டு தான் போயிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, நீங்க உங்க சொந்த தேவைக்கு நீங்க வாங்கின கடன், இது நம்ம வாங்காத கடன் நம்மள போட்டிருக்காங்க. நம்மள வாங்கணும், அரசாங்கம் வாங்கின கடன் நம்மள வாங்கணும். அவங்க ஊதாரித்தனம் பண்ணுவதற்காக வேண்டி உலக வங்கியில கடனை வாங்கி விட்டு அது நாட்டு மக்களுக்கு டிவைட் பண்ணி ஒரு ஆளுக்கு 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்குங்கிறான். நம்ம வாங்கவே இல்லை, நம்ம 10 காசு கூட இதுல வாங்கல. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்ணாங்க, யாரெல்லாம் கடன் வாங்கினார்களோ அந்த கடனுக்கு நான் தீர்ப்பேன். அப்ப கடன் வாங்குறது பயப்படக்கூடாத ஒரு பயப்பு தேவையில்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குறாங்க. கடனுக்கு இன்னைக்கு பயப்படுறவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி காலத்துல எல்லாம் கடன் வாங்குறது யாரும் பயப்பட தேவையில்லை. ஏன், அரசாங்கம் கொடுத்துரும்ல. நான் 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு போனா கூட உங்கப்பா அந்தப்பா எடுத்துக்கப்பான்னு கொடுத்துரும். அவ்வளவு இருக்கு கஜானாவோட நிதியும் நல்ல செழிப்பாக அற்புதமான பொருளாதார கொள்கையின் மூலமாக அவங்க செஞ்சு காட்டினாங்க. அது பிரச்சனை இல்லை, கடனை விட்டுருங்க. அது பிற்காலத்தில் கடனாளிக்கும் தொழுவிச்சாங்க. ஆனா தற்கொலை செஞ்சவருக்கு தொழுவிக்கல. சஹாபாக்களை பார்த்து தொழுவிங்கன்னு சொல்லவும் இல்லை. பொதுவாக ஒரு மௌத்துக்கு போய் ஜனாசா தொழுகான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவனுக்கு இறந்த நேரத்தில் அவனுக்காக செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை தான் அவனுடைய பாவ மன்னிப்பு கேட்பதற்கெல்லாம் காரணமா அமையும். யாருடைய ஜனாசாவில் அதிகமான பேர் கலந்து கொள்கிறார்களோ, துஆ செய்கிறார்களோ அவருடைய பாவம் அதுக்கு ஏற்றவாறு மன்னிக்கப்படும் என்றெல்லாம் நிறைய ஹதீசுகள் இருக்கிறது. இது பற்றி மரணத்திற்கு பின் என்கிற தலைப்புல விரிவாக நம்ம நினைஞ்சிருக்கிறோம், விளக்கி இருக்கிறோம். பாயிண்ட் என்னன்னு கேட்டா, ஒருத்தர ஜனாசாவை கொண்டு வர்றாங்க.
அவர் தன்னைத்தானே மாய்த்து கொண்டு இறந்து போனவர், சஹாபி தான், முஸ்லீம் தான். அவரை கொண்டு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக முடியாதுட்டாங்க. ஏன் தொழுக முடியாதுட்டாங்க? இது முஸ்லீம்ல 2309 ஹதீஸில் இருக்கிறது. ஏன் தொழுக மாட்டேன்டாங்கன்னு கேட்டா, நேற்று நம்ம காரணத்தை சொல்லி இருக்கிறோம். யார் தற்கொலை செய்து கொள்கிறானோ அவன் காலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதா, நரகத்திலே காலாகாலத்துக்கும் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பான் அப்படின்னு அல்லாஹ் அவனுக்கு எழுதிட்டான். தற்கொலை செஞ்சவனுக்கு நிரந்தரமா இருப்பான் எழுதின பிறகு மாற்று சொல்லி கேட்கலாமா? அதுதான் யாரை மன்னிக்க மாட்டேன்னு டிக்ளேர் பண்ணி விட்டானோ அவனுக்கு பாவம் பண்ணி தரக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான் பாருங்க, மாக்கான நபி வல்லதீன ஆமனூ யஸ்தக்பிரு லில் முஷ்ரிகீன வலவ் கான உலி குர்பா. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவங்க நபிக்கு சொந்தக்காரங்களா இருந்தாலும் மூமின்களுக்கு சொந்தக்காரங்களா இருந்தாலும் நீங்க பாவம் பண்ணி தரக்கூடாதுங்கிறான். ஏன்? அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால் பாவம் மன்னிப்பு இல்ல, நீங்க எப்படி தேடலாம்னு சொல்றான். அதனால அல்லாஹ் தடுக்கிறான். சொந்தக்காரங்க இணை கற்பித்தால் பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடாது. அந்த கேட்டகரியில் வைக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த கேட்டகரியில் வைக்கிறாங்க? இணை கற்பித்தவனுக்கு எப்படி பாவம் மன்னிப்பு தேட முடியாதோ அதே மாதிரி தற்கொலை செய்தவனுக்கு தொழுவிக்க முடியாது. ஏன் தொழுவிக்க முடியாது? அல்லாஹ்வை எதிர்க்கிறது. அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்ன? ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதா, நரகத்தில் என்றென்றும் இருப்பான். ஹர்ரம்து அலைஹி ஜன்னா, என் அடியான் அவசரப்பட்டு விட்டான், அவனுக்கு நான் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டேன். அப்ப சொர்க்கம் ஹராம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது, நரகத்தில் எப்போதும் கிடப்பான் என்று சொல்லி இருக்கும் பொழுது, அந்த ஜனாசா கொண்டாந்து வச்சுக்கிட்டு யா அல்லாஹ் மன்னிப்பாயாக கேட்டா, யா அல்லாஹ் அவருக்கு ஜனத்தில் பிரிவு கொடுப்பாயாக கேட்டா, அவர் சொர்க்கத்தில் சேர்ப்பாயாக நரகத்திலிருந்து காப்பாயாக கேட்டா, அப்ப அல்லாஹ் எடுத்த முடிவுக்கு எதிராக அல்லாஹ்விட்ட கோரிக்கை வைக்கிறது. எதை பற்றி பேசக்கூடாதுன்னு எல்லாம் முடிவெடுத்து விட்டானோ அதை பற்றி பேசுறதுங்கிறது ஒரு அதிக பிரசங்கித்தனம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜனாசா இந்த தற்கொலை செஞ்சவனுக்கு தொழுகையை நடத்தல. அதை மட்டும் இந்த சமுதாயம் ஒழுங்கா கடைபிடிச்சு இருந்தால் ஒருத்தன் தற்கொலை செய்ய மாட்டான். ஒரு ஆள் தற்கொலை செஞ்சு யாரும் தொழுவிக்கலன்னு வைங்க, அடுத்து உனக்கு நினைப்பு வருமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு ஆளுக்கு அதிரடி வைத்தியம் பண்ணினாங்க. அது போர்ல 2 பேர் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த தற்கொலை மேட்டர் இல்லாம சொல்லிஞ்சு போச்சு. ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசா கடைசி நேரத்தில் கிடைக்கிற ஒரு துவா கூட இல்லாம சும்மா ஆடு மாடு கழுதை கொண்டு வைக்கிற மாதிரி பறிச்சு போவாங்களே, அது மாதிரி நம்ம இறுதி நிலை ஏற்படும். மூத்துக்கு பிறகு பாவ மன்னிப்பு கேட்க கூட யாருமே வரமாட்டாங்களே, அடக்கம் பண்ணலாம், கவனம் போடுங்க, தூக்கிட்டு போங்க, குளிய வெட்டுங்க, உன்னை பறிச்சுட்டு வாங்க. அதுக்கு இஸ்லாமிய முறை பிரகாரம் யாரெல்லாம் இவருடைய பாவத்தை மன்னிப்பாயான்னு கேட்கலாமா? கேட்க கூடாது. ஏன்? மன்னிக்க மாட்டான்ல. அது நிரந்தர நரகம் எல்லாம் முடிவாக்கிட்டான், சொர்க்கத்தை ஹராமாக்கிட்டான். அப்ப அந்த மாதிரியாக குஃபுரு ஷிர்க்குக்கு என்ன கண்டிஷன்ல இந்த மார்க்கம் வச்சிருக்கிறதோ அந்த கண்டிஷன்ல இதை வைக்கிறது. அந்த தரத்திலையும் அந்த தகுதியிலையும் தற்கொலை வைத்திருக்குன்னு சொன்னா ஒரு முஸ்லிம் எப்படி தற்கொலை பண்ணுவான்? இந்த போதனைகளை ஒரு முஸ்லிம் என்ன செய்யும்? தற்கொலையிலிருந்து தடுத்து நிறுத்திவிடும். உண்மையில இன்னைக்கு முஸ்லிம்கள் கம்மியாக தான் தற்கொலை செய்யறாங்க. உலகத்தில் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா, நம்ம நாட்டில் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் தற்கொலை ஒரு புள்ளி விவரங்களே சொல்றாங்க. தற்கொலை என்ன மாதிரி நடக்குதுன்னு கேட்டா, இந்தியாவுல நம்ம நாட்டில் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நாளிதழ்ல ஒரு புள்ளி விவரம். இது மத்திய அரசாங்கத்திலிருந்து செய்யப்பட்ட ஒரு ஆய்வு. அவங்க ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்தியாவுல 4 நிமிஷத்துக்கு ஒரு ஆள் தற்கொலை செய்யறாங்க. 4 நிமிஷத்துக்கு ஒரு ஆள். ஆரம்பிச்சு பயான் ஆரம்பிச்சு 20 நிமிஷம் ஆச்சு, 5 பேர் செத்துறாங்க. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துக்குள்ள ஆரம்பிச்சு பேசுற நேரத்துக்குள்ள இதுவரைக்கும் 5 பேர் சாவல தற்கொலை செத்துருவான். செத்தவன் கூட இருப்பான். நம்ம இந்த பேசிக்கிட்டு இருக்கிற இது வரைக்கும் நடந்து பேசி முடிச்சுட்டு பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு ஆயிரம்? 60 நிமிஷத்துக்கு கணக்கு பண்ணிக்கிறேன் எவ்வளவு பேர் ஆகும்னு சொல்லி. அப்ப 15 பேர் காலியா இருப்பான். 15 பேர் தற்கொலை பண்ணிருப்பான். நம்ம பயான் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தா 15 பேர் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டான் இந்தியாவுல. அப்ப 4 நிமிஷத்துக்கு ஒருத்தர் தற்கொலை செய்யறான்னு சொன்னா எந்த அளவுக்கு இந்த தற்கொலை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது ஒரு புள்ளி வரம் கொடுக்கிறான். 2010 ஆண்டுல 1,34,599 பேர் தற்கொலை செஞ்சான். 11 எடுக்கல. அது புள்ளி வரம் மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால இப்ப எடுக்க ஆரம்பிச்சான்னு சொன்னா 2 வருஷம் எடுத்துக்கிறதே வரும். அதனால அவனுக்கு 2010, 11 எடுக்க முடியாது. 11-12 எப்ப சொல்லுவான்னு கேட்டா, அது 14க்கு போகும்போது தான் சொல்லுவோம். 2014 வரும்போது 11 புள்ளியான மக்கள் தொகை 110 கோடிக்கு மேல இருக்கு. எல்லாம் கம்ப்யூட்டர் மயமாவல, எல்லாமே மேனு உலகத்தா இருக்கு. இந்த காலத்துல உலகத்துல எல்லாம் கம்ப்யூட்டர் மயமாயிருச்சு. இந்த காலத்துல எல்லாமே மேனுவலாக நம்ம நாட்டில் செய்யற காரணத்தினால எல்லாமே தாமதமாகும். அப்ப 2010க்கு தான் என்ன செஞ்சிருக்கிறான், புள்ளி வரம் எடுத்துருக்கான்.
அப்ப அந்த ஒரு வருஷத்துல மட்டும் தற்கொலை செஞ்சவர்கள் 1,34,599 பேருங்கிறான். அதுவும் என்னன்னு கேட்டா தற்கொலை ரெக்கார்டு பண்ணாதான். தற்கொலை செஞ்சவன ஆஸ்பத்திரி கொண்டு போவாம, மாஸ்டரி கொண்டு போவாம, போலீஸ் கேஸ் ஆக்காம அது 1 லட்சம் கொண்டு வச்சிருப்பாங்க. இது இப்ப தற்கொலை ரெக்கார்ட்ல வர்றதான போவான். எங்க தற்கொலையா இருக்குன்னா ஆஸ்பத்திரி கொண்டு போய் அறுத்து எல்லாம் பண்ணினால்தான் கணக்குல வரும். அப்படி இல்லாம எத்தனை கிராமங்கள்ல தற்கொலை செய்வாங்க, போலீஸ் சொல்லாம வயிற்று வழியில செத்து போயிட்டாருன்னு சொல்லி என்ன செய்வாங்க, கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. கிராமங்கள்ல எல்லாம் போலீஸும் தலையிட முடியாது, கேட்கவும் முடியாது. இவங்க கணக்கு 1 லட்சம் சொல்றாங்கன்னு சொன்னா இன்னொரு 1 லட்சம் சேர்த்துக்கிறங்க. இந்த தற்கொலையில அரசாங்க புள்ளி விவரம் எல்லாம் ரெக்கார்டு படி உள்ள தற்கொலை தான் சொல்லுவான். அன்று கார்டுல உள்ள தற்கொலைகள் இதே அளவுக்கு இருக்கும், கூட இருக்கலாம், இதோட அதிகமா கூட இருக்கலாம். அப்ப அந்த மாதிரியாக ஒரு 1.5 லட்சம் பேர் அதிகாரப்பூர்வமாகவும் அதிகாரப்பூர்வம் இல்லாத முறையில் ஒரு 1.5 லட்சம் பேருமா எடுத்துக்கிட்டீர்களே, ஆனால் 3 லட்சம் பேர் ஒரு வருஷத்துல தற்கொலை செஞ்சிருக்கிறான்னு கேட்டா இது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா தற்கொலை செய்யறதுல ஒரு விசித்திரமான ஒன்றை பார்க்கிறாங்க. வறுமைக்கு தான் தற்கொலை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க. வறுமை இல்லாத இடத்துல தற்கொலை ஜாஸ்தியா இருக்கணும். அதிகமான தற்கொலை எங்க நடக்குதுன்னா இந்தியாவில் உள்ள மாநிலங்களிலேயே கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த 5 மாநிலங்கள் மற்ற மாநிலங்களை விட கொஞ்சம் செழிப்பான மாநிலங்கள். ஊபி, பீகாருக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னா கிழிஞ்ச சட்டையை போட்டு கிழிஞ்ச சட்டை போட்டு ஒத்தனையும் பார்க்க முடியாது. மெட்ராஸ்ல தமிழகத்தில் ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ என்னன்னு கேட்டா ஓரளவுக்கு பணப்புழக்கம் உள்ள மாநிலங்களாக இந்த 5 மாநிலத்தை சொல்றாங்க. அப்ப அந்த 5 மாநிலங்கள்ல அதிக தற்கொலையாம். அதாவது சோத்து கஷ்டப்படக்கூடிய பீகார் மாதிரி மாநிலத்துல அவன் கஷ்டமே அவனுடைய வாழ்க்கையா போச்சா, அவன் தற்கொலை செய்ய மாட்டேங்கிறான். இது புதுசாக கஷ்டப்படுறோம், எப்பவும் தானே கஷ்டப்படுறோம், அவனுக்கு அப்படி போயிருது. அதாவது வறுமையிலேயே கிடக்கிறவன் எப்பவும் சிரமத்தில் இருக்கிறவன் குறைவா தற்கொலை செய்கிறான். யார் தற்கொலை செய்யறாங்கன்னு கேட்டா பொருளாதார ரீதியில யார் முன்னணியில் இருக்கிறார்களோ அந்த மாநிலத்தில் தான் தற்கொலை அதிகமாகிறது. இது ஒரு ஆச்சரியமான ஒரு புள்ளி. அவன் சொல்றான் இது ஆச்சரியமே இல்லை, அவன் சொல்றான் ஆச்சரியம். நமக்கு இது ஆச்சரியம் கிடையாது. ஏன் பொருளாதாரத்தில் அதிகமான இது வரும்போதுதான் நிறைய தேவையற்ற சனியெல்லாம் இழுத்து போடுவான், தேவையற்ற சனியெல்லாம் மாட்டுவான். அப்ப ஏற்ற இறக்கங்கள் வரும்போது அவனால சமாளிக்க இயலாது. அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு ஏழைக்கு வராது, பரம ஏழைக்கு வராது. ஆனா எப்பவுமே கஷ்டப்படுறான். கஷ்டத்திலேயே பழகி 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 போனதுனால நான் நேற்று வந்த கஷ்டத்தோட இது 10ஓடு 11 அப்படி கணக்காயிரும். கஷ்டம் என்னன்னு தெரியாம நம்ம வளர்ந்தோம்னா என்ன செய்யாது, அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அது மாதிரி குறிப்பாக இந்த சாப்ட்வேர் துறையில முன்னணியில் இருக்கிற இந்தியாவிலேயே சென்னையும் பெங்களூர் தான் அதுல ரொம்ப முன்னணியா இருக்குது. சென்னையும் பெங்களூர் தான் அதிகமாக இந்த மென்பொருள் துறையில ஈடுபட்ட இன்ஜினியர்கள் அதிகமாக திறமையானவர்கள் இருக்கிறாங்க. இங்கதான் அதிகமா நகரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கதான் தற்கொலை ஜாஸ்தியா, ஏன் பணம் ஜாஸ்தியா புலம்பு செய்யுது, போதை புழக்கம், அந்த புழக்கம், அந்த புழக்கம், ராத்திரி புறம் வேலை செய்யறது, பகல் புறம் உள்டா மாத்திக்கிறாங்க இல்லையா. அது மாதிரி அது இருக்கும் பொழுது கூடாத நட்பு, போதை பொருள், அது இப்படி பழகி போய் என்ன செய்யறது, இந்த மாதிரி தற்கொலை செய்ய எல்லாம் ஒரு புள்ளி வரத்துல வருகிறது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் அதிகமான தற்கொலை நடக்கக்கூடியது திருப்பூர் நகரம் முடிவெடுக்கிறாங்க. அங்க அதிகமான பணப்புழக்கம், எல்லாரும் பணத்தை வச்சிருப்பாங்க. திருப்பூருக்கு வசூல் பண்ண தமிழ்நாடு கூட வசூல் பண்றது, திருப்பூர் வசூல் பண்ண வந்துடலாம். அந்த நம்ம தமிழ் ஜமாத்துக்காக வசூல் பண்ண போனா தமிழ்நாடு பூரா வசூல் பண்ண என்ன கிடைக்குமோ அது எங்க கிடைக்கும், அது பெரிய தொழில் நகரம். அப்ப எல்லாரும் பணம் புழங்கிக்கிட்டு இருக்கிற ஊர்ல தற்கொலை நடக்கக்கூடாது இல்லையா, அங்கதான் நடக்குங்க. பணப்புழக்கம் இருக்கும்போது ஏற்றத்தாழ்வுகள் வந்துகிட்டே இருக்கும். ஏற்றத்தாழ்வு ஏறும்போது ஒண்ணு தெரியாது, தாழ்வு வரும்போது உட்கார்ந்து போயிடும், செத்து முடிவிடுவான். அப்ப அந்த மாதிரியாக இதெல்லாம் காட்டுறாங்க. அதே மாதிரி இந்த தற்கொலை செஞ்சவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா சொந்த தொழில் பண்றான் பாருங்க, அவன் 41% பண்றான். சொந்த தொழில் பண்றவங்க 41% இல்ல. தற்கொலை செஞ்ச 100 பேர் என்றால் அந்த 141 பேர் யாரா இருப்பான், சொந்த தொழில். மொத்த சொந்த தொழில் செய்யற 50 பேர்ல 41% இல்ல, தற்கொலை செஞ்ச 100. அதுல 41 பேர் எப்படி இருப்பான்னு கேட்டா சொந்த தொழில் பண்ணவனா இருப்பான். சொந்த தொழில் பண்றவங்க தற்கொலை பண்றான், அது காரணம் சொல்லல, விஷயத்தை மட்டும் தான் சொல்றான். ஏன் பண்ற நமக்கு தெரியுங்க. சொந்த தொழில் பண்றான், கந்து வட்டிக்கு வாங்குவான், பேங்க்ல கடன் வாங்குவான், அவன் வீட்டு வட்டிக்கு வாங்குவான், அவன் கடைக்காரன் நிறுத்துவான், ஒரு கொடுக்க முடியாது, அந்த கடன் இந்த கடன், இந்த வட்டிக்கு அந்த வட்டி, அந்த வட்டிக்கு இந்த வட்டியும்பானா. சொந்த தொழில் பண்றவனுக்கு நெருக்கடி. ஒரு நாளைக்கு 10 பேர் என்ன செய்வாங்க, அந்த கடனுக்கு நெருக்குவாங்க, திட்டுவாங்க, தொலைச்சு போடுவாங்க, பிள்ளை கடத்திட்டு போவாங்க, குடும்பத்தை அழிச்சிருவாங்க, கடையை தொடக்கூட மாட்டோமாங்க. இதெல்லாம் அவன் டார்ச்சர் பண்றதுனால சாவுறான். இதெல்லாம் கவர்மெண்டுடைய கையாளாகத்தனை வெளியே வந்துருங்கிறதுக்காக வேண்டி முட்டையை சொல்றாங்க. சொந்த தொழில் பண்றோம் 41% சாவுறான். சொந்த தொழில் பண்றவங்க சாவனு,
சொந்த தொழில் பண்றவர் சாகுற காரணம் என்னன்னா இவங்க ஏற்றுக்கொண்டு வட்டியில் போய் விடுகிறது, தேவையற்ற ஒரு பொருளாதாரத்தை கையாண்டதுனால வரக்கூடிய விளைவு. அதே மாதிரி 100 பேர் தற்கொலை செய்யறான்னு சொன்னா 41 அப்படியே ஆயிடுச்சா, 26 பேர் ஸ்டூடெண்டா இருக்கிறான். 100 பேர் தற்கொலை செய்யறான்னு சொன்னா அதுல 26 பேர் 41 பேர் சொந்த தொழில் செய்யறான், அவனை விட்டுருங்க. இன்னொரு 26 பேர் யாருன்னு கேட்டா அவனுடைய வாழ்க்கைக்கு எந்த சுமையுமே அவனுக்கு இல்லை, அப்படிப்பட்டவன். அவன் சாப்பாடு குறைக்க வேண்டியது இல்லை, அம்மா அப்பா பாத்துக்கிடுவாங்க, அவனுக்கு எந்த ஒரு சுமையும் கிடையாது, எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது, கொண்டாட்டுக்குள்ள காப்பாற்ற வேண்டியது கிடையாது, வாப்பா கவனிக்க வேண்டியது கிடையாது, அந்த பாக்கெட் மணி கூட அங்கிருந்து பணம் வரும், இப்படி ஃப்ரீயாக விட்டுருக்கிறாங்களே. அந்த மாதிரியான மாணவர்கள் சாகவே கூடாது. அவனுக்கு என்ன பிரச்சனை? சோத்து சம்பாதிக்கணுமா, வேலை செய்யணுமா, 16 மணி நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய சுமை இருக்கா? ஜாலியா சுத்தி பார்த்தா ஜாலியான வாழ்க்கை, மாணவர் வாழ்க்கை தான் ஜாலியான வாழ்க்கைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா இந்த மாணவ பருவத்துல அதிகமான பேர் என்ன செய்யறான்? தற்கொலை. 26 பேர் 100 பேர் செத்தான்னா 26 பேர் காவாசி பேர் மாணவனா இருக்கணும். 100 தற்கொலையில 26 பேர் மாணவனா இருக்கிறான் என்று கேட்கிறோம். இதெல்லாம் என்ன, எதனால இதெல்லாம் நடக்கும் கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் முக்கியமான காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னா இந்த மாணவ பருவத்தில் இருக்கிற சைத்தான் மட்டும் கூட என்ன செய்யலாம் சொல்லிக் கொள்ளலாம். இது புகாரியில 3282, 6048, 6115 இந்த ஹதீஸ் எல்லாம் இருக்கிறது. அப்ப யாருக்காவது இந்த மாதிரி ஒரு கோபத்தின் அடிப்படையில தற்கொலை செய்யணும் என்றோ, அடுத்தவனை கொல்லணும் என்றோ, தண்டிக்கணும் என்றோ, பழிவாங்கணும் என்றோ வேறு என்னென்ன மாதிரி கோபத்தில் வரும் பொழுது உடனே முடிவு எடுக்கிறாங்க. கோபம் வருமானம் செய்யக்கூடாது, உடனடியாக எடுக்காம அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படியே ரத்த கொதிப்புலாம் அடங்கிடும். ரத்த பிரஷர் அதிகமா வேலை செய்யும், மூளை சரியாக ஒர்க் பண்ணாம போயிடும். அது ஓவர் என்ன செய்யும், கரண்ட் ஓவர் ஏசியை புகஞ்சு போயிருதா இல்லையா, வயர்ல மாத்தணுமா இல்லையா, அந்த கணக்கா லோடு பத்தாட்டாலும் அது பொருளை பாதிக்குது. லோடு அதிகமா கரண்ட் வந்தாலும் என்ன செய்யணும், அதிகமான மின்சாதனங்கள்ல அடிபட்டு போச்சு. கொஞ்ச நாளா கோர்ட் வரைக்கும் கேஸ் போட்டாங்க. இதனால கரண்ட் 10 பஞ்சாயத்து போய் கரண்ட் ஜாஸ்தியா வச்சு பஞ்சாயத்து போய் எதனால பொருள் என்ன போச்சு, கரண்ட் ஜாஸ்தியா விட்டுவிட்டாங்க. அப்ப எவ்வளவுக்கு அந்த வோல்டேஜ் வரணுமோ அதை விட அதிகமாக வரக்கூடிய நேரத்தில் இந்த பொருள்கள் எப்படி பாதிக்கப்படுகிறதோ அதே மாதிரி அந்த ரத்த ஓட்டம் எந்த அளவுல இதயம் பம்ப் பண்ணணுமோ அந்த வேகத்துல பம்ப் பண்ணாதான் மூளை கரெக்டா வேலை செய்யும். இதையும் அதிகமா பம்ப் பண்ணிச்சுன்னு வைங்க பயங்கரமான வேகத்துல, அப்ப 2 மடங்கு ரத்த ஓட்டம் வரும்போது திணறி போய் அந்த பவரை தாங்க கொள்ள முடியாம தப்பா முடிவெடுக்கிறோம். அப்ப என்ன செய்யும், எந்த டென்ஷன் வந்தாலும் இந்த ஒரு மருந்து செய்யும். அது தற்கொலையா இருக்கட்டும், கொலை செய்யற எண்ணமா இருக்கட்டும், வேற ஏதாவது வேற தப்பான எந்த முடிவா இருந்தாலும் சரி, அதுக்கு செய்யற ஒரே முடிவு என்ன, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த சொல்லிலேயே ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. இந்த டைவர்ட் ஆகுது, அது ஒரு பாதுகாப்பு. டைவர்ட் பண்றாங்க, வேற டக்குன்னு மாத்துறாங்கல்ல, வேற ஒரு செயலை நாடுறாங்கல்ல. இறைவா இவனோட பேசிட்டு அல்லாட்ட பேசுறாங்க. இப்ப உன்னுடைய வெட்டி போடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இப்ப என்ன பண்றாங்க, அவனை விட்டு இறைவா உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தரேன் டைவர்ட் பண்ணி விடும் பொழுது அது குறைக்கும். இப்ப அல்லாட்ட பாதுகாப்பு தர்றதுங்கிற வகையில் டபுள் கவசமா, இரட்டை கவசமாக என்ன செய்யும், இது மனிதனை பாதுகாக்கும். இது எல்லாத்துக்கும் உள்ள ஒரு விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான இந்த தற்கொலை எண்ணமோ வேற எந்த மாதிரியான ஒரு தப்பா போகணும், மனசு நம்ம கண்ட்ரோல் மீறி போகுதுன்னு வருதோ அதுக்கெல்லாம் சேர்த்து அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அல்லதீன ஆமனு ஒரு தத்மையின்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மையினுல் குலூப். உள்ளங்கள் மூமினான மக்களுக்கு அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக உள்ளங்கள் அமைதி பெறும், மூமின்களுடைய உள்ளம் அமைதி பெறும். அலா பிதிக்ரில்லாஹ் தத்மையினுல் குலூப், அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான் உள்ளங்களை அமைதிப்படுத்தும். அமைதி இல்லாத எல்லாத்துக்கும் காரணம். உள்ளம் அமைதியாக மனம் அமைதி பெருமையானால் குழப்பத்திற்கு இடமே இல்லை. எந்த மாதிரியான மனக்குழப்பம் உங்களுக்கு வந்தால் என்ன செய்யுங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ங்கிறதை அதுக்கு சொல்லிக்கிறீங்க. பொதுவாக அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு 10 தடவை உட்கார்ந்து சொல்லிடு. ஏதாவது பஞ்சாயத்து வந்துச்சா டென்ஷனா இருக்கா, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் ஒரு தடவை சொல்லி உட்கார்ந்து அப்படியே இறங்கி போயிடும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு தடவை சொல்லி என்ன மாதிரி பஞ்சாயத்து இருக்குன்னு அல்லாஹ்வுடைய அந்த திக்ரை போட்ட உடனே மனசு அலை மோது சைத்தானுடைய தூண்டுதலால், இப்லீஸுடைய தூண்டுதலால் அலை மோதக்கூடிய அந்த மனசு அப்படியே அமைதியாகி என்ன செஞ்சா சரியா வரும், நார்மலா சிந்திப்பான். நார்மலா சிந்திக்க வந்தானா எவனு தப்பான முடிவு போக மாட்டான். நிதானமாக சிந்திக்க வந்து விட்டான் என்று சொன்னால் முடிவு சரியாக இருக்கும். முடிவு தப்பா இருந்தால் எல்லா குழப்பமும் வருகிறது. அப்ப ஜெனரலாக பொதுவாக மார்க் என்ன சொல்லுகிறது கேட்டா 13வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மையினுல் குலூப்,
அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை நினைவு கூறுவதுதான் உள்ளங்களை அமைதிப்படுத்தும். இதான் மருந்து, பெரிய மனோதத்துவ மருந்து என்ன? இது இத்தனை நாள் சொன்னதை விட பெரிய மருந்து என்ன? இந்த மாதிரி மனக்குழப்பத்துக்கு ஆளானீங்க என்று சொன்னா, இறைவா இந்த குழப்பத்தில் காப்பாற்று என்று சொல்லிவிட்டு இறைவனை திக்ர் செய்வதற்கு அல்லாஹ்வும் ரசூலும் என்னதெல்லாம் கற்றுத் தந்திருக்கிறார்களோ, அது லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கலாம் கற்றுத் தந்ததுதான், அது சுப்ஹானல்லாஹ் கற்றுத் தந்தது, அல்ஹம்துலில்லாஹ் கற்றுத் தந்தது, அல்லாஹ் அக்பர் கற்றுத் தந்தது, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் கற்றுத் தந்தது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் கற்றுத் தந்தது. இது மாதிரி சில திக்ர்களை மனனம் செய்து வைத்துக் கொண்டு அதை நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்க என்று சொன்னா, அப்படியே வந்து இதுதானே செய்யறாங்க. இந்த தியானம் யோகான்னு போய் ஏமாந்து இருக்கிறாங்க. இதுக்கு மிஞ்சின யோகா தியானம் ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு அமைதியை கிடைக்கும். நீ என்னைக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அமைதியை பயன்படுத்தி பார்த்த, இதை பயன்படுத்த மாட்டேன், அங்க போய் யோகா செய்ய போறேன், எனக்கு மன அமைதி கிடைக்கல, அங்க போய் தியானம் பண்ண போறேன், சில நம்மளுக்கு முஸ்லீமே போறான். நீங்க என்னைக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய யோகா வந்து இங்க இஸ்லாமிய வணக்கம் முறை அம்புட்டுமே யோகாவா தானே இருக்கிறது. அது அதை விட ஒரு மனசு ஆறுதல் பெற்றவர் என்ன இருக்கிறது? அந்த மாதிரி செய்ய வேண்டும் என்பதையும் இதை வந்து நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து இன்னொரு விஷயத்தை வழங்கி கொள்ள வேண்டும். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தர் வந்து ஒரு நீதிபதியா இருக்கிறார், ஜட்ஜா இருக்காரு. அப்ப ஜட்ஜா இருக்கும்போது கேஸ் கொண்டு வருவாங்க. வழக்கு என்னுடையது உன்னுடையது, என்னை அடிச்சு விட்டா உன்னை பிடிச்சு விட்டா எடுத்துட்டா, இப்படி ஒரு கேஸ் கொண்டு வருவாங்க. அப்ப நீதிபதி என்ன செய்யணும்? தீர்ப்பளிக்கணும் இல்லையா? அப்படி தீர்ப்பளிக்கக்கூடியவர் கோபமா இருந்தால் வைங்க, தீர்ப்பளிக்காது. கோபமா இருந்தால் என்ன செய்யக்கூடாது? ஒருவர் லா யக்லி ஹக்கமுன் பைன இஸ்னைனி வஹுவ கல்பான், எந்த ஒரு நீதிபதியும் இரண்டு நபர்களுடைய வழக்குகளில் கோபமா இருக்கும்போது தீர்ப்பளித்து விடக்கூடாது. நல்லா விளங்கிறாங்க. அப்ப கோபமா இருந்தோம்னா என்ன செய்யணும்? கேஸ் வந்துச்சுன்னா ஒரு விசாரிக்கிறோம், நம்மளே கோபமா இருந்து விசாரிக்க கூடாது, நம்ம நார்மலுக்கு வரணும். ஒரு பஞ்சாயத்தை பண்றோம், நம்ம வீட்டுல சண்டை போட்டு வந்து நம்ம டென்ஷன் ஆகி இருக்கும்போது அவன் பஞ்சாயத்தை கேட்ட ஒழுங்கா கேட்போமா? நம்ம நிதானம் இல்லாம கேட்டா யாரு சொல்றது கரெக்ட், யாரு சொல்றது தவறு நமக்கு புரிந்து கொள்ள முடியுமா? வழக்க தள்ளி வச்சுட்டு போயிட வேண்டியதுதான். நீதிபதியா இருக்கிற நீதிபதிக்கு மட்டும் உள்ளது அல்ல. அப்ப இந்த கோபமா இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த முடிவும் எடுத்துடாத, இதை மனசுல பதிய வச்சுக்கணும். மனசுல என்ன பதிய வைக்க வேண்டும் என்றால், எக்காரணத்தை கொண்டும் கோபமா இருக்கும்போது முடிவு எடுக்கக்கூடாது. கோபமா இருந்தா தூங்கி பேசாம உட்காரு, புஸ்தகப்படி கொஞ்சம் நிதானத்துக்கு பிறகு நம்ம எந்த முடிவு எடுத்தா சரியா வரும் யோசிச்சு கரெக்டா இருக்கும். பொண்டாட்டி மேல கோபம்னா உடனே முடிவு எடுத்தா தலாக்குமா? நிதானமா யோசிச்சு பார்க்க சொல்லுவானா? தலாக்குங்கிற மாதிரி எதுல வருது? இல்ல கோபத்தில் இருக்கிறது தான். அப்புறமா நான் அம்மா பஞ்சாயத்து வர்றது, நான் இந்த மாதிரி சொல்லிவிட்டேன், சேர வழி இருக்கிறதா, ஏதாவது ரூல் இருக்குதா, குறுக்கு வழி இருக்கான்னு வர்றான். எதுக்கு அந்த குறுக்கு வழி? நான் நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா எது குறுக்கு வழி? அப்ப இந்த கோபத்தில் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தப்பு தப்பா தான் போகும். ஒரு முடிவு கூட நல்லதா இருக்காது. அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யக்லி அன்ன ஹக்கமுன் பைன இஸ்னைனி வஹுவ கல்பான், கோபமாக இருக்கும் நேரத்தில் எந்த ஒரு நீதிபதியும் இரண்டு நபர்களுடைய வழக்கை விசாரிக்க வேண்டாம். அப்ப இது வந்து நம்ம என்ன பிரச்சனை விளங்கிக் கொள்ளணும்னா, ஒரு முஸ்லிம் மனசுல வைத்துக் கொள்ளணும், கோபம் வந்தா எந்த முடிவும் சொல்லக்கூடாது. ஒரு அபிப்பிராயம் கேட்கிறான், கோபமா இருக்கிறீங்க, நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிவிட வேண்டும். இதுக்கு என்ன செஞ்சா சரியா இருக்கும்னு கேட்கிறாங்க. இல்ல நம்ம சாயந்தரம் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லணும். கோபமா இருந்தால், கோபமா இருக்கும் பொழுது முடிவு சொன்னால், மார்க்க விஷயத்தை சொன்னால் தப்பா தான் சொல்லுவீங்க. நீங்களும் டென்ஷன் நேரத்தில் சரியா அப்படி சொல்ல முடியும். அப்ப கோபமா இருக்கும்போது தீர்ப்பளிக்க கூடாது. புகாரியில 7158வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இதை மட்டும் நீங்க மனசுல வைங்க. கோபத்தில் நான் முடிவெடுக்க மாட்டேன். எந்த முடிவையும் வாழ்க்கையில் நடக்கிற எந்த பிரச்சனை வந்தாலும் கோபமா இருந்தா வாய முடி பேசாம உட்கார்ந்துருங்க, ஒரு தண்ணியை குடிங்க. என்னமா மாற்ற சொல்றான்? மனோதத்துவத்தில் என்ன சொல்றான்னு கேட்டா, எதையாவது வேற ஒரு விஷயத்தில் டைவர்ட் பண்ணுங்கிறான். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அதை ரெட்ட கவசம் போட்டு டைவர்ட் பண்ண சொல்லுது. டைவர்ட் பண்ண சொல்லுது, பெரிய இடத்துல ஒரு பென்ஷனையும் போட சொல்லுது. டைவர்ட் ஆயிடுது. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னா டைவர்ட் ஆயிடுது. படைச்சவனத்தை பாதுகாப்பு தேர்வது இன்னொரு பாதுகாப்பு அமைஞ்சு கொள்வது. மனோதத்துவ ரீதியாக கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்டை விட இதுல ரெண்டு கலந்துருக்கு. அவன் ஒண்ணு, இது ரெண்டு, ரெட்ட தாப்பால் போடுற மாதிரி. அப்ப அந்த மாதிரியான ஒரு கவசமாக இதை நீங்கள் மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாரு, அவுசினி, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஒரு வசியத்து பண்ணுங்க. வசியத்துனா எது? ஒருத்தர் மரணிக்கிற நேரத்தில் சொல்வார்களே முக்கியமான விஷயம், அதான் வசியத்துங்கிறது. அதாவது நீங்கள் கடைசியாக சொல்ற மாதிரி ஒரு அறிவுரை சொல்லுங்கிற வசியத்து. அறிவுரை சொல்லுங்கன்னு கேட்காம எனக்கு நல்ல ஒரு வசியத்தை செய்யுங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் கடைசி, உங்களுக்கு கேட்க மாட்டேன், அதான் வசியத்துங்கிறது. வசியத்துனா மௌத்தான நேரத்தில் சொல்றானே அப்படின்னு கேட்கிறாரு. வசியத்து கேட்க சொல்றாரு. இவருக்கு என்ன சொன்னா சரியா வரும்? ரசூல் நினைச்சாங்க, லா தகலம், கோபப்படாத அப்படிங்கிறாங்க. இல்ல வசியத்து செய்யுங்க, கோபப்படாத,
இல்ல எனக்கு வசியத்து செய்யுங்க 3 தடவை கேட்கும் பொழுது ரசூல் என்ன செய்யறாங்க, வசியத்துல இதுதான் வசி கடைசியா முத்தாய்ப்பா உனக்கு ஏதாவது வேணும்னு சொன்னா கோவப்படாது. இதான் இது புகாரியில 6110 எவ்வளவு பெரிய மனதத்துவம். கோவப்படாத கோபம் எல்லாத்துக்கு அறிவுரை வேணாம், இறுதியான அறிவுரை முத்தாய்ப்பான அறிவுரை உங்களுக்கு வேணும் என்று சொன்னால் என்ன முடிவு வரணும், கோபப்பட மாட்டேன். என்னையுமே கோபம் வறுமையானால் கோபத்தில் முடிவு எதுவும் எடுக்க மாட்டேன். எது சம்பந்தமாகும், 10 பைசா விஷயமா இருந்தாலும் சரி, தலைமுறை விஷயமா இருந்தாலும் சரி, கோபத்தில் நான் முடிவு எடுக்க மாட்டேன். நாளைக்கு தான் எடுப்பேன், அடுத்த வாரம் எடுப்பேன், சாயந்தரம் எடுப்பேன், நார்மல் ஆன பிறகு எடுப்பேன் சொல்லி நீங்க நினைச்சு பாருங்க, பஞ்சா பறந்துடும். எந்த மிஸ்டேக்கும் எந்த குழப்பம் வர தப்பா முடிவு எடுத்தா அது குழப்பிக்கிட்டு வரும்போது தப்பாக முடிவு எடுத்து விட்டோமே ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு, மோசமான விளைவு நம்மளை பாதிக்கும் இல்லையா, அதுல இருந்தெல்லாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்பது என்ன செய்யணும் பார்க்க வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மன கோபத்தை அடக்குற சாதாரண விஷயம் இல்ல. லைஸ ஷதீது பிசுரா, வலிமையாக தாக்குபவன் வீரன் அல்ல. வீரன் நல்லா அடிக்கிறான், 10 பேரை பண்றான வீரன் நம்ம நினைக்கிறோம். வீரன் அவன் கிடையாது, அவனை கட்டுப்படுத்தணும் தான் வீரன். இன்னம ஷதீத் அல்லது எம்லிக்கு நஃப்ஸஹு இந்தல் கலப், கோபம் வரும்பொழுது யார் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறானோ அவன் வீரன். நான் 100 பேர் அடிச்சேன்னா வீரன் கிடையாது, ரவுடியவன். வீரன் யாரு, எனக்கு கோபம் வரும்போது நான் என் கண்ட்ரோல் எடுத்துருவேன், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லி நான் பாதுகாத்துக்கிடுவேன் என்று எவன் நடக்கிறானோ அவன் தான் வீரன். அப்ப ஒரு இந்த வீர மகனாக நீங்கள் மாறிட்டால போதும், எல்லா டாபிக் ஓவர். இது ஒரு இந்த தற்கொலை சம்பந்தமாகவோ வேற இது மாதிரியான தப்பான முடிவுகள் சம்பந்தமாகவோ குழப்பம் வறுமையா பள்ளிவாசல் கூட என்ன செய்வான்னா பெண்களுக்கு விசித்திரமா இருக்கலாம் கேட்டவங்க அவங்க உலகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் இதெல்லாம் இருந்தாலும் அந்த மனநோய்க்காக சொல்ல வர்றேன். என்ன செய்வார்கள் என்று கேட்டால், இந்த இளைஞர்கள் எல்லாம் தெரியாது டேலா கட்டினா என்னன்னு கேட்டா, இந்த களிமண் இருக்குல்ல, களிமண்ணை வந்து நல்லா கரைச்சு ஊத்தி அந்த போண்டா அளவுக்கு சின்ன போண்டா அளவுக்கு என்ன செய்வாங்க, காய வச்சு பள்ளிவாசல்ல கல்லு போட்டு வச்சுப்பாங்க. அதுக்கு ஒரு தனியா பெட்டி இருக்கும். அந்த கல்லை எடுத்துக்கிட்டு யூரின் போகும்போது என்ன செய்வாங்க, அதுல ஒரு கல்லை எடுத்துட்டு தான் போவாங்க. கல்லை எடுத்துட்டு போய் யூரின் போயிட்டு அந்த யூரின்ல 1-2 சொட்டு மிச்சமா இருந்து எந்திரிச்ச பிறகு வேட்டியில போட்டுட்டா என்ன செய்வது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, யூரின் போயிட்டு வந்து அந்த டேலா கட்டிய வேட்டிக்குள்ள விட்டு இப்படியே கையில வச்சு நடப்பான். யூரின் போயிட்டு வந்து பள்ளிவாசல் நடக்கும். இதெல்லாம் இந்த நடத்த ஆளுகிட்ட கேள்வி எல்லாருக்கும் தெரியும். ஒரு 30 வயசுக்கு மேல உள்ள எல்லாரும் பள்ளிவாசல்ல பார்த்திருப்பாங்க. இப்ப அது ஒழிஞ்சு போச்சு. அனைத்து பள்ளிவாசல்லையும் இருக்கேன். அது வந்து எங்க மதத்துல கம்பல்சரி செஞ்சாகணும். கம்பல்சரி என்ன செய்யணும், டேலா பிடிச்சா அடிப்பாங்க மதத்தாவலாம். அது ஒரு முக்கியமான பாடமா சொல்லி தருவாங்க. என்னன்னு கேட்டா, சிறுநீர் கழித்த பிறகு அந்த மூத்திர குழாயில் என்ன செய்யும், 1-2 சொட்டு இருக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்துட்டு போகுது. உள்ளுக்கு இருந்தா நமக்கு என்ன, உள்ளுக்குள்ள மூத்திர பையில மூத்திரம் தானே செய்யும். சிறுநீர் பைய எல்லாம் வச்சிருக்கிறான், அது எல்லாமே வெளியேற போகுது. அது இதுதான் உள்ள இருக்கிறது பஞ்சாயத்து இல்ல, மார்க்கெட் அவ்வளவுதான். விஞ்ஞானப்படியும் பஞ்சாயத்து இல்ல, வெளியே வந்தாலும் பஞ்சாயத்து. மலமோ சிறுநீரோ வெளியே வந்தால் கருது, உள்ளுக்குள்ள இருந்தால் அதனால என்ன செய்யாது, வெளியில வரக்கூடிய எந்த ஒரு விவகாரமும் வராது. இது விளங்காம என்ன செய்வான்னு கேட்டா, அதை டேலா பிடிச்சு என்ன செய்வாங்கன்னா, பாக்குற மத்த மதத்துக்காரன் பார்த்து அருவருப்பா நினைக்கிற மாதிரி இருக்கும். கைக்குள்ள கையை விட்டு இப்படி நடந்துகிட்டு இருந்தா முக்காவாசியத்தோ தெரியும், அப்படியே நடந்துகிட்டே இருப்பான். அது நடக்க வேற செய்யணும். அதுக்கு நடந்தான் இறங்குமா, அந்த 1-2 சொட்டுக்கு அந்த டேலா வந்து உறிஞ்சிக்கிறோம். அது மாதிரி செய்வாங்க. அது மாத்திரம் இல்லாம ஒரு 7 தடவை கணக்கணும். அது கணக்காட்டி அறிவு மனசாவில் கணக்காரன்னு கேட்பாங்க. அது கணைப்பதன் மூலமா என்ன செய்யுமா, அதுல இது ஒரு பேணுதல் பேணுதலா இருக்கிறவங்க பேர்ல எவ்வளவு இருக்கு. அதுல நடத்திக்கணும். பாத்ரூம்ல கலையக்கூடிய களிமண் தானே, அதை கொண்டு மறுபடியும் போய் உட்கார்ந்து கழுவுறது. முதல்ல யூரின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டேலா பிடிச்சி அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் அப்படி நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உட்கார்ந்து மறுபடியும் கழுவிட்டு எந்திரிப்பாங்க. இது என்னடா கேட்டா, நான் பேணுதலா இருக்கும். என்ன பேணுதல், இந்த 1-2 சொட்டு வந்து பற்றக்கூடாதுல, டிரெஸ்ல பட்டா துணிய கூடாம போயிரும்ல, இப்படின்னு சொல்லி அதெல்லாம் எல்லாம் வந்து ஒன்னும் பிரச்சாரம் பண்ணாம எடுபட்டு போச்சு. நாம டேலா கட்டையை பத்தி நம்ம எந்த குழுல கேள்விப்பட்டிருக்கீங்களா, பயானம் பண்ணல, அதுவா எடுபட்டு போயிடுச்சு. அதுவா அந்த முஸ்லிமத்து இருந்துச்சு. யாரும் பயானம் பண்ணாமலே எந்த ஒரு பிரச்சாரம் செய்யாமல் நோட்டீஸ் போடாம, அதுக்கு வீடியோ கேசட் போடல, அதுக்கு ஆடியோ கேசட் போடல, துண்டு பிரசனம் போடல, அதுவா இருந்துச்சு. அதுவா போயிடுச்சு. இந்த இளைஞர் எல்லாம் புதுசா கேட்கிற மாதிரி ஒரு மேட்டரா இருக்குன்னு இதான் பேணுதல். இது என்ன பேணுதல், இது தப்பு. அதே மாதிரி ஒருத்தர் சாப்பிட கூப்பிடுறாரு, இது ஒழுங்கா ஹரமா இருக்குமா, வச்சு வாங்கியிருப்பானா, திருடி இருக்கு கண்ணத்துக்கு திருடிட்டான்னு கன்ஃபார்மா தெரிஞ்சா நீ வாங்காத.
டவுட் வந்து இல்ல காரணம் இல்லாம இருக்கு டவுட் போடுற எல்லாத்தையும் இப்படி பண்ற மார்க்க விஷயத்துல என்ன செய்யறது ஒரு இடத்துல துறவு போறது இந்த இடத்துல நாய் மூத்திரம் வச்சிருக்குமோ இந்த இடத்துல பண்ணி உட்காந்துருவோம் போய் சுத்தமா இருந்து போயிட வேண்டியதானே நீ பண்ணி உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா உள்ள வேலையை செய்யி நாயை பார்த்தீங்கன்னா செய்யி பார்க்கலான்னு செய்ய வேண்டியதான் பிரசம் இருக்க வேண்டியதானே அப்ப எல்லாத்துலயும் சந்தேகம் சாப்பிடுறதுல சந்தேகம் ஆடையில சந்தேகம் ஒரு ஆடையை கழட்டி போட்டா அதுல அது வண்டி உட்கார்ந்துருக்குமோ ஈரமா இருக்கு அப்படி இப்படி எல்லாம் சந்தேகப்படுறது இருக்கு தப்பு காரண காரியத்தோட டவுட் பண்ணும் காரணம் ஆதாரங்கள் இருந்தாலும் செய்யணும் டவுட் பண்ணும் இந்த மாதிரியான ஒரு முசீபத்து தான் இந்த மனநோயில் ஸ்டார்டிங் இது யாருக்கு இருக்கிற பேணுதல வேண்டியதில்லை பேணுதல் இந்த பேணுதல் எப்படி ஒரு 75% அதுக்கு காரணம் இருக்குன்னு தெரிஞ்சு சந்தேகப்படுங்க ஒதுக்கிருங்க 50-50 இருந்தா கூட படலாம் ஆனா 1% 2% வாய்ப்பு இருக்கிறதுலாம் சந்தேகப்பட்டீங்கன்னா 1000 பஸ்ல ஒரு பஸ் ஏற பஸ்ல ஏறுறீங்க 10 பஸ் போனா 5 பஸ் விழுந்துருச்சுன்னு சந்தேகப்படுங்க 10 பஸ் புறப்பட்டா 5 பஸ் ஆக்சிடென்ட் ஆயிரும் என்ன செய்யணும் பஸ்ல ஏறான்னு சொல்றாங்க 50-50 இருக்குது அதனால பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல பாதிதான் இருக்கு சான்ஸ் நினைக்கலாம் 1000 பஸ் போனா 2 பஸ் ஏதாவதுன்னா அது பஸ்ல நடந்து போகணும்னு சாகும் அப்ப என்ன செய்யணும் நடந்து போகக்கூடாது நடந்து போய் ஏமால பஸ் மோதிவிட்டா வீட்டுல உட்காந்து ஏதாவது செய்ய இயலுமா இந்த பேணுதல் முறையில வாகனத்துக்கு பேணுதல் பாத்தீங்கன்னு சொன்னா உட்கார்ந்து விட்டு பேணுதல் உட்கார்ந்து இருக்கிற இரும்பு விழுந்து விட்டா இல்ல உட்கார இயலுமா நின்று இருக்கும்போது ஏதாவது அது பூகம் வந்து விட்டா ஏதாவது வாழ இயலுமான்னு வைக்கிறேன் இது ஒரு நோய் இந்த மாதிரி முசீபத்தை விட்டுட்டாலே எல்லாத்தையும் இருக்குது நிறைய பேர் இருக்கு கவனமா இருக்கும் பாதுகாப்பா இருக்கும் கேர்ஃபுல்லா இருக்கணும் நாங்க சுதாரிப்பா இருக்கோம் காட்டுவதற்காக வேண்டி இந்த மாதிரியான மனநோய்கள் இருப்பதை பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து இன்றைக்கு நம்ம மார்க்கத்தின் நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த தொழுகையில குர்ஆன் ஓதும்போதெல்லாம் அந்த உச்சரிப்பை கொண்டு வர்றதுக்காக வேண்டி இந்த உச்சரிப்பை கரெக்டா சொல்றதுக்காக வேண்டி இந்த வாதுன்னு சொன்னா எச்சி கொண்டு அர்த்தம் பண்ணி துப்போம் இது ஏந்த அளவுக்கு தான் சொல்லணும் இது அல்லாஹ்வுடைய ரசூல இந்த மாதிரி எல்லாம் நமக்கு என்ன செய்யல பல விதங்களாக ஒரு மனிதன் வந்து உச்சரிப்பு நம்ம தமிழே பேசணும் தமிழ் பேசும் பொழுது எல்லாருமே இந்த கரெக்டான இருக்குல்ல பேசுறீங்க எல்லா விஷயம் நான் பேசுறது கரெக்டா இருக்கா இல்ல நீங்க பேசுறது கரெக்டா இருக்குமா இல்ல தமிழுமா ஒருத்தன் தமிழ்மா ஊர்ல செய்வாங்க தமிழ் வாழப்ப வாசி பசங்க இருக்கு அப்ப இதெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்துல அதை போட்டு குறை சொல்லிட்டு கூடாது அவனுக்கு வந்தா ஓகே வரலாம் செய்ய வேண்டியதான் நீ வாசப்பழம் சொல்லிட்டு போ நீ வாழைப்பழம்னு சொல்லு நீ வாழைப்பழம்னு சொல்லு அப்படின்னு விட்டுறமே தவிர இதுல வந்து இந்த மகரத்தை கரெக்ட் பண்றோங்கிறதுக்காக வேண்டி இவங்க பண்ணக்கூடிய அலப்பறையும் அந்த காலத்துல இந்த மாதிரி ஆட்களுக்கு பின்னாடி நான் தொழவே மாட்டேன்